ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கார்டு பொருட்களை வீடு தேடி வர வைக்க விண்ணப்பிப்பது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு ரேஷன் கார்டு பொருட்கள் வீடு தேடி சென்று கொடுக்கப்படுகின்றன. பிரதி மாதம் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. அண்மையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தில் கள ஆய்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது புதிய பயனாளிகளும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வர விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பலருக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வர எங்கு விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ற தகவல் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு விளக்கமும் அளித்துள்ளது. அதன்படி மாதந்தோறும் நடக்கும் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம்களில், அதாவது பொது விநியோக திட்ட முகாம்களில் கலந்து கொண்டு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வர விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம்களில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தங்கள், உறுப்பினர் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கல், அலைபேசி எண் மாற்றம், புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்ற குறைகளை சரி செய்யவும் இந்த குறைதீர் முகாம்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருது எனவும் தெரிவிக்கப்படுது. மேலும் மின்னணு குடும்ப அட்டைகளில் உள்ள தவறான குடும்ப தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருப்பின் முகாமிலேயே புகைப்படம் பதிவேற்றம் செய்து திருத்தி தரப்படும் எனவும் தெரிவிக்கப்படுது. இது தவிர பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து பொதுமக்கள் பயன்பெறலாம். தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவை குறைபாடுகள் குறித்த புகார்களை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி மேற்கொள்ள உரிய அறிவுரைகள் வழங்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்குரிய மனுக்களை முகாம்கள் அளித்து பயன்பெறலாம். மேலும் நியாய விலை கடைகளுக்கு வர இயலாத மூத்த குடிமக்கள், நோய்வாய்ப்பட்ட பயனாளிகளுக்கு அங்கீகார சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடு மற்றும் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்களின் குறைபாடுகள் இருப்பின் மக்கள் குறைகளை தெரிவித்தால் விரைந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொதுமக்களுக்கு குறைகள் ஏதேனும் இருப்பின் இந்த சிறப்பு முகாம்களில் மனு செய்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு மூலமாக தமிழகத்தில் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. இது ஆல்ரெடி ஏற்கனவே பதிவு செஞ்சவங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ஊனமுற்றவங்க, வயது முதிர்ந்தவங்க, இது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் செயல்பட்டு வருது. புதுசாக யாராவது நீங்கள் சேர்க்கணும், அந்த திட்டத்தில் இணைய விரும்புகிறீங்கனாக்கா உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய முகாம்களில் கலந்து கொண்டு நீங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாயுமானவர் என்ற பெயரில் இந்த திட்டம் வழங்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய குறைகளையும் நீங்கள் இந்த முகாம்களில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது வயதானவங்க, ஊனமுற்றவங்க இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ரேஷன் கடைக்கு கூட போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த தாயுமானவர் திட்டத்தின் மூலமா ரேஷன் கடைகளுக்கு போகாமலே உங்களுடைய ரேஷன் பொருட்கள் உங்களுடைய வீடு தேடி வருவதற்காக நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். இதுக்காக எங்கேயுமே அலைய தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.